அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். நீதிமொழிகள் 18:20. தேவனுடைய பிள்ளைகளான நாம் பேசும் வார்த்தையில் கவனமாயிருக்க வேண்டும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை எச்சரிக்கின்றது. ஆசீர்வாதமான நன்மையான வார்த்தைகளை பேசும்போது, அறிக்கையிடும்போது நாம் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பேசும் எந்த வார்த்தையிலும் கவனமாக இருக்கவும், நாங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகின்ற நன்மையான வார்த்தைகளையும் உண்மையான காரியங்களையும் பேச எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் சந்திக்கிற எல்லா மனிதர்களுடனும் செய்கிற எல்லா காரியங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.